மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். 2024 செப்டம்பர் 27 வெள்ளிக்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. கடந்த வானிலை அறிக்கையில் நாம் எதிர்பார்த்திருந்தபடி கடந்த இரண்டு தினங்களாக தமிழக வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை கிழக்கு பகுதி மற்றும் கடலூர், புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் மிதமான மழை முதல் சற்று கனமழை பரவலாக பதிவானது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பல இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவானது. தற்போதுள்ள வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் வட இந்திய தெலுங்கானா மற்றும் ஆந்திர பகுதிகள் ஊடாக பயணித்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலை மற்றும் காற்று சுழற்சியாக வலுவிழந்து தற்பொழுது மகாராஷ்டிரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய பிரதேச மாநிலத்தை ஒட்டி நீடித்து காணப்படுகிறது. இதனால் மும்பை, சூரத் உள்ளிட்ட குஜராத் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மகாராஷ்டிரா பகுதிகளில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் மிக கனமழை, அதிக கனமழை பொழிந்து வருகிறது. மேலும் நாம் இந்த வார இறுதியில் எதிர்பார்த்திருந்தபடி இன்று இரவு அல்லது நள்ளிரவுக்குள் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கையை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேலடுக்கு சுழற்சி உருவாக உள்ளது. தற்பொழுது கடல் சார்ந்த அலைவான ஈக்குவட்டாரல் ராஸ்பி வேவ் தீவிரமாக இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் நீடித்து வருகிறது. இதனால் இந்த மேலடுக்கு சுழற்சி உருவாகும். இந்த மேலடுக்கு சுழற்சியானது சற்று தீவிரமடைந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி மற்றும் குமரி கடல் வழியாக மாலத்தீவை கடந்த வரும் அக்டோபர் 4 அல்லது 5ஆம் தேதி மாலத்தீவை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த மேலடுக்கு சுழற்சியால் தமிழக தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை முதல் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. இந்த மேலடுக்கு சுழற்சியால் இன்று இந்த நள்ளிரவுக்குள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுவதால் இன்று தமிழக வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை வரையிலான கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் டெல்டா மாவட்டங்களை ஒட்டிய உள் மாவட்டங்களான திருச்சி, சேலம், கரூர் மற்றும் மதுரையின் வடக்கு பகுதிகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள சிவகங்கை மாவட்டம் ஆகிய இடங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் சற்று கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாளை முதல் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் இந்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக மழை பரவலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 29 அல்லது 30 முதல் செப்டம்பர் 29 முதல் அக்டோபர் 5 வரை தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை முதல் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை வாய்ப்புள்ளது. அந்த நாட்களில் காற்று பகுதிகளான பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய் மற்றும் நெகமம், கருமாபுரம் ஆகிய பகுதிகளிலும் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிதமான மழை முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் MJO கடல் சார்ந்த அலைவானது வரும் அக்டோபர் முதல் வாரத்தில் மேற்கு இந்திய பெருங்கடலுக்கு வருகை தந்து மத்திய இந்திய பெருங்கடல் வரை நீடித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் தென்மேற்கு பருவமழை காலத்தில் அடுத்தடுத்த 2 முதல் 3 காற்றழுத்த தாழ்வு நிலைகள் ஆந்திர பகுதியை நோக்கி நகர வாய்ப்புள்ளது. மேலும் வரும் அக்டோபர் தற்பொழுது இன்று நள்ளிரவு உருவாக போகும் மேலடுக்கு சுழற்சியானது மாலத்தீவை வரும் அக்டோபர் 4 அல்லது 5ஆம் தேதி சென்றடைந்த பின் மேலும் ஒரு காற்று சுழற்சி அல்லது தாழ்வு நிலையாக தமிழகம் மற்றும் ஆந்திரா இடையான கடல் பகுதியில் வரும் அக்டோபர் 6 அல்லது 7ஆம் தேதி அமைந்து மீண்டும் அக்டோபர் 8 அல்லது 10 முதல்
மீண்டும் காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பசலன மழையை தமிழகத்தில் தீவிரப்படுத்த செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் காற்று பகுதிகள் உட்பட பரவலாக அநேக இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் அதன் பிறகு தொடர்ந்து அந்த நிகழ்வானது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா பகுதிகளில் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தி அக்டோபர் 14 முதல் 15 இடைப்பட்ட நாட்களில் தென்மேற்கு பருவமழை முடிவடை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு கிழக்கு காற்று மற்றும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 17 முதல் 22ஆம் தேதிக்குள் தெற்காந்திர பிரதேசம் மற்றும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நமது வடகிழக்கு பருவமழை மாவட்ட வாரியான நீண்டகால அறிக்கையில் வழங்கப்பட்டிருந்தபடி முதலில் காற்று சுழற்சியாக தெற்காந்திரா மற்றும் மத்திய தமிழகம் இடைப்பட்ட கடலோர மாவட்டங்களை நோக்கி வந்து பின்பு காற்றழுத்த தாழ்வுநிலையாக வலுப்பெற்று வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்காந்திர பகுதிகளில் நீடித்து அக்டோபர் 18 முதல் 24ஆம் தேதி வரை மிதமான மழை முதல் கனமழை வரை ஆந்திராவின் பிரகாசம் மாவட்டம் முதல் தமிழகத்தின் கடலூர் அல்லது மயிலாடுதுறை மாவட்டங்கள் வரை பரவலாக கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு தீபாவளி ஒட்டிய நாட்களில் மீண்டும் வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்காந்திர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வுநிலை அல்லது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வுநிலையாக அமைந்து தீபாவளி நேரத்திலும் மிதமான மழை முதல் சற்று கனமழையை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது குறித்தான விரிவான அறிக்கை வடகிழக்கு பருவமழை மாவட்ட வாரியான அறிக்கை வழங்கப்பட்டுள்ளது. அதனை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது போன்ற வானிலை அறிக்கையை பெறுவதற்கு மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும், ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்து கொள்ளவும். நன்றி. வணக்கம். 2024 வடகிழக்கு பருவமழை தமிழக மாவட்ட வாரியான சிறப்பு வானிலை அறிக்கை எமது யூடியூப் சேனலில் வழங்கப்பட்டுள்ளது. அந்த காணொலியின் லிங்க் இந்த வானிலை பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டுள்ளது. அதனை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.